இருக்கு. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைப்பதற்காக 2000 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேத விவரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உடனடி நிவாரண நிதியாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொலைபேசி மூலமாக இந்த புயல் பாதிப்பு குறித்து கேட்டறிந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் இந்த தொலைபேசி உரையாடலில் எடுத்துரைத்திருக்கிறார். தொடர்ந்து பிரதமர் இந்த புயல் நிவாரணத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் என்கிற அந்த உறுதியையும் பிரதமர் அளித்திருக்கிறார். மிக குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த புயலால் கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் உடனடி நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் இந்த தொலைபேசி உரையாடல வலியுறுத்தியிருக்கிறார். இதை கடிதமாகவும் எழுதியதையும் குறிப்பிடக்கூடிய நிலையில பிரதமர் அவர்களும் இந்த புயல் பாதிப்பு குறித்து முழுமையாக கேட்டறிந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து விதமான நிவாரண உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியளிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த புயல் பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொலைபேசி மூலமாக இந்த புயல் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். நந்தா, நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது எங்கள் கடமை, நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறோம், கடிதம் எழுதியிருக்கிறோம், என்ன மாதிரியான முடிவுகள் வரும் என்று காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது உடனடியாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படியாக இருக்கும்? மத்திய குழு ஆய்வுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாமா அபினேஷ்? நேற்றைய தினமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை குறிப்பிட்டிருந்தார். அதாவது மத்திய குழு விரைவில் வருவதற்கான அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதத்தை மதிப்பீடு செய்ய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு விரைவில் மத்திய குழு வரவிருக்கிறது. இது தொடர்பாக இன்று உள்துறை அமைச்சகம் ஆலோசனையில ஈடுபட இருக்கிறது. பாதுகாப்புத்துறை, உள்துறை, வேளாண் துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மீட்பு ஆணையம் உள்ளிட்ட பல்துறை அடங்கிய அதிகாரிகள் குழுக்களை 3 குழுக்களாக அனுப்புவதற்கான திட்டத்தையும் மத்திய அரசு வைத்திருக்கிறது. இது தொடர்பாக இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை ஈடுபட இருக்கிறது. குறிப்பாக கடலூர், நாகை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய குழுக்கள் புதுச்சேரியிலும் அந்த மத்திய குழுக்கள் நேரில் ஆய்வு செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. விரைவில் மத்திய குழுவை மத்திய அரசு நியமிக்க இருக்கிறது. விரைவில் அவங்க இந்த வெள்ள பாதிப்புகளையும் நேரில் ஆய்வு செய்ய இங்க வர இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நேற்றைய தினமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். மத்திய அரசு விரைவில் அந்த குழுக்களை அனுப்பும், அதே போல தேவையான நிவாரண உதவிகளை வழங்கும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில 2000 கோடி ரூபாயை உடனடி நிவாரணமாக வழங்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஏற்கனவே நேற்றைய தினம் பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல பிரதமரும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல் வெள்ள பாதிப்புகள்